குட் மார்னிங் டீச்சர்ஸ். ஐ ஆம் சத்யா. வெல்கம் டு சத்யாஸ் கிளாஸ். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் சிலபஸ்லேருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி சிலபஸை ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். டுடேஸ் கொஸ்டின்: the z coordinate of the center of gravity g of the body is expressed as. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்துட்டு ஜி அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகே, பட் அதுலேயே வந்துட்டு இஜெட் கோஆர்டினேட்டோடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் இது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் எடுக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுறதுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து தான் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கும் தனித்தனியான மாஸ் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். ஸோ அந்த எல்லா மாஸ் எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணுறப்போ தான் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் வந்து ஆப்ஜெக்ட்னா பாடி அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் சென்டர் ஆஃப் மாஸை நம்மளால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? So a body can be considered as being made up of a large number of very small mass elements. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு பாடி அப்படின்னு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதை டிவைட் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மால் எலமெண்ட்ஸாக அது என்ன ஆகும்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அந்த சின்ன சின்ன எலமெண்ட்ஸ்க்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மாஸ் வந்து பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ராட் வந்து நான் எடுத்திருக்கேன். காமனாக பார்த்தா அப்படின்னா ஒரு சிங்கிள் ராடு, ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் அந்த ராடை வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஒரு 5 பார்ட்ஸாக வந்து நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 பார்ட்ஸ் நான் டிவைட் பண்ணுறப்போ அந்த ஒரு பார்ட்டுக்கும் தனித்தனியான மாஸ் வந்து எனக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ராட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல பாடியுடைய ஹோல் மாஸுமே வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா சிஎம் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணலாம். இட் இஸ் அ பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட் தான் at which we can imagine the entire mass of the body to be concentrated for studying its translational motion. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய டிரான்ஸ்லேஷனல் மோஷனை ஸ்டடி பண்ணுறதுக்காக அந்த பாடியுடைய அந்த அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் எல்லாமே என்டையர் மாஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கான்சென்ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் த மாஸ் வெயிட்டட் ஆவரேஜ் பொசிஷன் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆல் த மாஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ பாடி. இப்போ இங்கே நிறைய வந்து பார்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒன்றுக்கு வந்துட்டு நிறைய மாசஸ் வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஆவரேஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஃபைனல் மாஸ் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருந்தால் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதே இது டிஸ்கிரிட் மாசஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மோர் தேன் 1 மாசஸ் எனக்கு பிளேஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 மாசஸ் வந்து இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க, M1 அண்ட் M2 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதோடைய பொசிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா X1 அண்ட் X2, அதாவது ஒரு டைரக்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்காங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து XCM, எக்ஸ் டைரக்ஷனில் சென்டர் ஆஃப் மாஸுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். It will be equal to M1 X1 plus M2 X2 divided by M1 plus M2. ஓகேவா? இதே இது M1 M2 M3 3 மாசஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா plus M3 X3 divided by M1 plus M2 plus M3 அப்படின்னு வந்து ஆட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து காமனாக ஒரு பேட்டர்ன் ஃபார்முலா வந்து நம்ம சமேஷன் போட்டு எழுதுவோம் இல்லையா? காமன் ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். சம் ஆஃப் மாஸ் இன்ட்டு பொசிஷன் டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷனுக்கு நம்ம சென்டர் ஆஃப் மாஸோடைய வேல்யூ வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இதே இது ஒய் டைரக்ஷனுக்கு நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்ன வரும்? M1 Y1 plus M2 Y2 divided by M1 plus M2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த பொசிஷன் இருக்கிற இடத்துல நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால X1 X2 இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதே இது ஒய் ஆக்சிஸ்னு வர்றப்போ Y1 Y2 அப்படின்னு வரும்.
இதே இது z ஆக்சிஸ்னு வர்றப்ப என்ன வரும்? m1 z1 plus m2 z2 சாரி m1 எஸ் கரெக்ட் m1 z1 plus m2 z2 அப்படின்னு வந்து ஃபார்முலா நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதே இது 3 டைமென்ஷனல் இப்போ நான் சொன்னது வந்து xy டைரக்ஷன் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் வரும், ஒய் வரும், இசட் வரும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் பாடி எடுத்திருக்காங்க. ஸோ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இன் இசட் ஆக்சிஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் பாடினா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். A continuous body contains a very large number of small mass elements. ஒரு continuous பாடிங்கிறத நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது தான் நம்ம வந்து கண்டினியூஸ் பாடி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் மாஸ் எலமெண்ட்ஸ் உடைய வேல்யூஸ், அதாவது அதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கண்டினியூஸ் பாடிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒரு டெரிவேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்மால் மாஸ் எலமெண்ட் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்டினியூஸ் பாடி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பாயிண்ட் வந்து நான் இங்கே இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய மாஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஎம் அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் நமக்கு இசட் ஆக்சிஸில் தான் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இசட் ஆக்சிஸில் நான் இந்த இடத்துல அதோட பொசிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாஸோடைய பொசிஷன் வந்து இசட் ஆக்சிஸை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஸ்மால் மாஸ் எலமெண்ட்டை எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா டிஎம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். தென் பொசிஷன் பொசிஷன் வந்து இசட் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இட் கேன் பி ரைட் அஸ் இசட். ஸோ இதே இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கலாம், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஸோ அதில் கான்ட்ரிபியூஷன் மாஸ் இன்ட்டு பொசிஷன், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா மேலே ஃபார்முலாவில் என்ன இருக்கும்? மாஸ் இன்ட்டு பொசிஷன் தான் இருக்கும். ஸோ அதனால மாஸ் இன்ட்டு பொசிஷன் நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ இசட் டிஎம் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு. ஸோ நான் கண்டினியூஸ் பாடிக்கு என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் இசட் டிஎம். ஓகேவா? அடுத்தது இப்போ மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கான ஆன்சர் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ கீழே டினாமினேட்டரில் என்ன வரும்? மாஸ் வேல்யூ வரும். m1 + m2 + m3 அப்படின்னு போகும். ஸோ இங்கே நான் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன்? ஒரு ஸ்மால் எலமெண்ட் தான் டிஎம் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் மாஸ் அப்படின்னு நான் எடுக்கிறப்போ என்ன பண்ணலாம்? கேபிட்டல் எம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் எம் தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎம் அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைனலாக இசட்டோட இசட் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸோடைய வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இசட் டிஎம் டிவைடட் பை எம் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதில் 1/m நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் இசட் டிஎம் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இசட் ஆக்சிஸில் கிரியேட் ஆகக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸ் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1/m இன்டெக்ரல் ஆஃப் இசட் டிஎம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இந்த ஃபார்முலாஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/m இன்டெக்ரல் xdm அப்படின்னு வரும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ்னு கேட்டாங்கன்னா 1/m வித் இன்டெக்ரல் ஆஃப் ydmனு வரும். வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/m இன்டெக்ரல் ஆஃப் ZDM அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.